ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய டயல் பேட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டயல் பேட்டில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் உங்களுடைய ஃபோட்டோவை வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கொள்ளலாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ட்ரிக் மூலமாக செஞ்சு கொள்ள முடியும். ஸோ அதை எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலோட புதிய வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா மை ஃபோட்டோ டயலர் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா நாலாவது இருக்கக்கூடிய இந்த ஆப்பை வந்து கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மை ஃபோட்டோ ஃபோன் டயலர் அப்படின்னு இருக்கும். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய படித்து பார்த்ததுக்கப்புறம் ரீட் அண்ட் அக்செப்ட் அப்படின்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை கொடுத்து உங்களுடைய ஆப் வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கேட்குற இந்த ஆப்ஷனை கொடுத்து செட் டிஃபால்ட் அப்படின்னு கீழே இருக்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்குற டயலர் அப்படின்னு இருக்கிறத கொடுத்துக்கோங்க. கீழே பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இந்த மாதிரி இமேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கு அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து வீடியோ இருக்கும். அதுக்கு அடுத்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லைவ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டயலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ வீடியோ இந்த மாதிரி லைவ் இமேஜ் எல்லாமே வந்து நீங்கள் பேக்ரவுண்டாக வச்சுக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு எது ஓகே அதை வந்து நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜை வந்து கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ எல்லாமே ஷோ ஆகும். இதில் நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து வச்சுக்க போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ரோப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரோப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கீழுக்கு பார்த்தீங்கன்னா க்ரோப் அண்ட் அப்ளை அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அந்த ஆப்ஷனை கொடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்டில் வந்து அட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தீம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கும். ஸோ அந்த தீமை கொடுத்ததுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்க் லைட் அப்படின்னு செட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்போ வெக் பண்ணிக்கோங்க. வெக் பண்ணதுக்கப்புறமா அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஃபோட்டோ இந்த மாதிரி பேக்ரவுண்டில் வந்து அட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக நம்பர் டயல் பண்ணி கால் பேசிக்கொள்ள முடியும். அதே மாதிரி உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய கான்டாக்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதாவது உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய டயல் பேட்டில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதெல்லாமே இதுலேயும் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டாட்டா கொடுத்து செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா கால் போஸ்டர் அப்படின்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்தது உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் எல்லாமே இதில் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு கான்டாக்டை வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கான்டாக்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்டில் ஏதாவது நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த கான்டாக்ட்டுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அன்னோன் நம்பருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் கான்டாக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கான்டாக்ட்டுக்கு மட்டும் வேணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கேட்குறதுக்கு மட்டும் இந்த மாதிரி டிக் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இது வந்து அந்த கான்டாக்ட்டுக்கு மட்டும் இது அப்ளை ஆகிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கான்டாக்ட்டுக்கு உங்களுக்கு வந்து கால் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து அந்த நம்பரை டயல் பண்ணி கால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த கான்டாக்ட்டுக்கு கால் போகும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்டில் இந்த மாதிரி போஸ்டர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வீடியோக்களை